கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏதேன் தோட்டம் பரலோகத்திற்கு ஒப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு தவறான முடிவால் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அந்த தோட்டத்தின் கதவுகள் மூடப்பட்ட போது அவர்களின் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. மாறாக ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. ஏதேன் தோட்டத்தில் கனிகள் தானாக கிடைத்தன. ஆனால் வெளியே வந்தவுடன் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய் என்ற கர்த்தரின் சாபத்தின்படி ஆதாம் நிலத்தை பண்படுத்தினான். தேவன் நம்மை சோம்பேறிகளாக இருக்க அழைக்கவில்லை. இழப்புகள் ஏற்படும் போது நாம் முடங்கி விடாமல் நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் முன்னேற வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தோட்டத்திற்கு வெளியேதான் அவர்கள் ஒரு குடும்பமாக உருவெடுத்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். காயின், ஆபேல் என தங்கள் சந்ததிக்கு கர்த்தரை பற்றியும் நன்மையை பற்றியும் போதித்தார்கள். நம் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தையும் நற்பண்புகளையும் போதிப்பது நமது கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பாவம் செய்தபோது இலைகளால் தங்களை மறைக்க முயன்றார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி தந்தார். அந்த தோல் உடைகள் அவர்களுக்கு கர்த்தரின் கிருபையை நினைவுபடுத்தி கொண்டே இருந்திருக்கும். நாம் தடம் மாறினாலும் நம்மை பாதுகாக்க தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஏதேனை இழந்தாலும் தேவனின் அன்பை அவர்கள் இழக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் ஏதேனை விட்டு வெளியே வந்தபோது அழுதும் இருக்கலாம், வருந்தியும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கேயே நின்று விடவில்லை. உழைத்தார்கள், குடும்பத்தை உருவாக்கினார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். நம் வாழ்க்கையிலும் சில கதவுகள் அடைக்கப்படலாம். ஆனால் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டு அழுது கொண்டிராமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பூமியில் புதிய நம்பிக்கையோடு உழைக்கத் தொடங்குவோம். அவர் நிச்சயமாக நம்முடைய வேர்வையை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.